பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி அதுனா தெய்வ வார்த்தை சங்கீதம் 125:1 பாருங்கள். கர்த்தரையே நம்புகின்றவர்கள் என்றென்றுக்கும் அசையாமலும் நிலைத்திருப்பார்கள். சியோன் பர்வதத்தையே போல இருப்பார்கள். பாருங்கள், எப்படி பாருங்கள், கர்த்தர் நம்புகிறவர்கள் எப்போதும் என்றென்றுக்கும் நிலைத்து நிற்பார்கள். என்றென்றுக்கும் தேவனை நம்புகிறவங்க இந்த உலகத்தை நம்பாமல், ஆஸ்தி அந்தஸ்து நம்பாமல் தேவனை நம்புகிறவர்களுக்கு என்றென்றுக்கு அவங்க நிலைத்து நிற்பாங்க, அசையாமல் இருப்பாங்க. ஒரு மலை எப்படி அசையாமல், காற்று வந்தாலும் மழை வந்தாலும் எப்படி அந்த மலை அசையாமல் இருக்குமோ, அப்படி தேவனை நம்புகிற பிள்ளைங்க, தேவனை பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அசையாமல் இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்வார், தேவன் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அசையாமல் இருப்பாங்க. எதுக்கும் அவர் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் கவலைப்பட்டாலும் அது என்ன பண்ணுறாங்க, சும்மா அப்படியே துடிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அதுபோல் அசையாமல் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. யோபு பாருங்கள், என்ன பிள்ளைங்களெல்லாம் மறித்து போனார்கள், ஆடு மாடு அந்தஸ்து எல்லாம் போச்சு, ஆனால் சரீரமெல்லாம் பலவீனமாக இருந்தது, ஆனால் அசையாமல் இருந்தார். ஏன் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் மறித்தாலும் தேவனுக்கிட்டே நான் போகிறேன், நான் மறித்தாலும் என் தேவன் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பார்க்கும்போது கூட அவர் சொல்கிறாரு, நான் இதே பூமியில் என் கண்களால் தேவன் வந்து நிற்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். தேவஜனமே, அதுபோல் அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை யாரும் அசைக்க முடியாது, பிசாசு கூட அசைக்க முடியாது நம்மளை. ஆனால் அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். பாருங்கள், சங்கீதம் 25:2 பாருங்கள். என் தேவனே உம்மையை நம்பியிருக்கின்றேன், நான் வெட்கப்பட்டு போவாதபடிக்கும் செய்யும், என்னையை சத்துருகள் என்னையை மேற்கொண்டு மகிழ்விடாதேயும் அப்படின்னு தாவீது சொல்கிறார். தேவனை உங்களே நான் நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவே கூடாது ஆண்டவரே. ஏன்னா எவ்வளோ கர்த்தாவே ஜனங்களும் தாவீது மேலே வரும்போது கூட, தாவீதனை துரத்தும் போது கூட, தாவீதன் அந்த ராஜ பதிவிலிருந்து அவனை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லும்போது கூட அவரை நம்பினது யாருன்னு கர்த்தரே நம்பியிருந்தார். அதனால் இது தாவீது என்ன பண்ணுற வெற்றியோடு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவஜனமே, அதே போல் தாவீது போல் நம்ம கூட கர்த்தரே நம்பி இருக்கிறவங்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. நம்புங்க, அவங்கள நம்புங்க, கர்த்தர் மேலே பாரத்தை போட்டுடுங்க, அவர் நம்புங்க, நீங்கள் அசையாமல் இருப்பீங்க. அசைவதில்லை. ஆனால் எவ்வளோ பஞ்சங்கள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், இது கடைசி காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருக்கிற காரியங்கள் நடக்கும்போது கூட நீங்கள் அசைய மாட்டீங்க. ஏன்னா பயம் இருக்கும், எனது கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதே போல் தான் இப்போ நம்ம ஜெபிக்கலாம், அசையாமல் இருங்க. ஆபிரகாமின் எப்படி பஞ்சகாலத்தில் உபத்திர காலத்தில் ஆசீர்வதித்தாரோ அதுபோல் உங்களுக்கு கூட தேவன் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு ஈசாக்கோ ஆபிரகாமின் ஆசீர்வதித்தார், அதுபோல் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்கள் பாதப்படியில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீ கொடுக்குற இந்த தேவ வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டியது போல் கருக்கான இந்த வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கும் போது, நாங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியான நீர் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களை இன்னும் நிரப்புங்கப்பா. விசுவாசம் எங்களுக்கு வரணும். கேட்குற பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் இன்னும் விசுவாசத்தை கருத்தா உறுதியோடு இருக்கணும் சுவாமி. எப்படி தாவீது விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது தாவீதை நீர் பாதுகாத்தீரோ, அதுபோல தகப்பனே இந்த கர்த்தாவே இந்த உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே நீர் அப்பா நம்பிக்கை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களை நம்புகிறவங்களாக மாற்றுங்க. ஏசையா ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேருக்கு அனுப்புங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.